வாசவி ஐயப்ப சேவா சங்கத்தின் சார்பாக 10வது ஆண்டு ஐயப்ப சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. சென்னை ஜார்ஜ் டவுனில் உள்ள ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி கன்வென்ஷன் சென்டரில் ஸ்ரீ வாசவி ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் 10ஆம் ஆண்டு ஐயப்பனுக்கு சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேகம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ வாசவி ஐயப்பா சேவா சங்கத்தின் நிர்வாகிகள் ரவிக்குமார், குமரவேல், ரவி, ராதாகிருஷ்ணன், பாலாஜி ஆகியோர் தலைமையில் இந்த மாபெரும் சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் தொடர்ந்து ஐயப்பனுக்கு விபூதி அபிஷேகம், தேனாபிஷேகம், பால் அபிஷேகம், நெய் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், இளநீர் அபிஷேகம் உள்ளிட்ட ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் ஸ்ரீ வாசுவி ஐயப்ப சேவா சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயப்பனை வழிபட்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலைமாமணி மற்றும் சபரிமலா ஹரிவராசனம் விருது பெற்ற வீரமணி ராஜு, பக்தி கான காந்தருவா அபிஷேக் ராஜு குழுவினரின் பக்தி இசை பாடல் நடைபெற்றது. இதில் ஐயப்ப சரணம், சாமியே சரணம், ஐயப்ப சரணம் என ஐயப்ப புகழ் பாடும் பக்தி பாடல் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ரவிக்குமார் மற்றும் குமரவேல் கூறும்போது, ஸ்ரீ வாசவி ஐயப்ப சேவா சங்கத்தின் சார்பில் கடந்த 10 ஆண்டுகளாக மிகச் சிறப்பான முறையில் ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு சிறப்பு பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த ஆண்டில் ஐயப்பனுக்கு பஞ்சலோக சிலை வடிவமைக்கப்பட்டு பக்தர்கள் ஐயப்பா சரணம், சாமியே சரணம் என கோஷங்கள் எழுப்ப ஐயப்பனை வணங்கினர். மேலும் இந்த இசைக்குழுவினர் SVSC ஃபவுண்டேஷன் தொடர்ந்து அன்னதானம் செய்து வருவதாகவும், அது மட்டுமல்லாது சமூக நலனில் முழு அக்கறையுடன் இந்த அறக்கட்டளை சமூக சேவைகள், மக்கள் நலனில் முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகிறது என தெரிவித்தனர். அதேபோல் ஆரிய வைசியா சேரிட்டபிள் ஃபவுண்டேஷன் மூலம் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும், மற்றும் ஆரிய வைசிய ஆரோக்கிய ஃபவுண்டேஷன் மூலம் மருத்துவ உதவிகள் மற்றும் ஆரோக்கிய சேவைகளும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பு அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் சபரிமலை யாத்திரைக்கு புறப்படுவதற்கு முன்பாக ஐயப்பனின் அருளை பெறும் நோக்கில் சிறப்பு பூஜை நடத்துவது நமது சங்கத்தின் பாரம்பரியமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டின் 10வது ஆண்டு விழா நிகழ்வு மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றது. மேலும் இறைவனின் அருளால், பக்தர்களின் ஒத்துழைப்பாலும், சமூக சேவையில் ஈடுபட்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களின் பங்களிப்பிலும் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடைபெற்றது. இதில் திரு ரவிக்குமார், திரு குமரவேல், திரு ரவி, திரு ராதாகிருஷ்ணன், திரு பாலாஜி இவர்களின் ஒத்துழைப்பும் அர்ப்பணிப்பும் இந்த நிகழ்ச்சியின் வெற்றிக்கு முக்கிய பங்கு வகிக்கும். மயிலேறி வருவாயப்பா.
We Vasavi Ayyappa Seva Sangam today celebrating the 10th year puja at Sri Kannika Parameswari Convention Hall. This year we've been blessed by Lord Ayyappa to have our own statue which has been made here in Chennai, and all Abhishekams have been performed now, and this will be the permanent asset for our Sabha for every year, for which we will be worshipping our Lord Ayyappa. We are also happy to have our Veeramani Raju to perform the bhajans here on behalf of us, and the program is being conducted now very well. We all pray to bless Lord Ayyappa and bless his showerings on all of us. Thank you. சாமியை சரணமையப்பா. இந்த வருஷம் வந்து நாங்கள் 10ஆவது ஆண்டு கொண்டாடிட்டு இருக்கோம். ஸ்ரீ வாசவி ஐயப்பா சேவா சங்கம் இது வந்து 10 வருஷம் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து எங்கள் வாசவி கிளப்லேருந்து நிறைய பேர் வந்து போயிட்டுருக்கோம். இதை வந்து அங்கே ஐயப்பன் கோயிலில் அன்னதானம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து கொஞ்சம் கோவிடுக்கு அப்புறம் பண்ணல. இப்போது எஸ்ஐசி ஃபவுண்டேஷன் மூலமாக அன்னதானம் நிறைய இடத்துல பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி எஜுகேஷன் ட்ரஸ்ட் மூலம் நிறைய பேருக்கு ஸ்காலர்ஷிப் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். அடுத்தது மெடிக்கல் ஃபவுண்டேஷன் சொல்லி நிறைய புவர் பீப்புளுக்கு மெடிக்கல் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இதில் வந்து ஐயப்பா பூஜை ஒன்று பண்ணணும்னு நாங்கள் விருப்பப்பட்டோம். இதை வந்து நம்ம வீரமணி ராஜ் அவருடைய கச்சேரி வச்சு பண்ணணும்னு நினச்சோம், ஆசைப்பட்டோம். அது வெற்றிகரம். அவர் வந்து வீரமணி ராஜ் ரொம்ப ஃபேமஸான எல்லாத்துக்கும் தெரியும். இந்த இது சந்தர்ப்பத்தில் அவரை வந்து பாட சொன்னதுக்கு உடனே ஒத்துக்கிட்டு எங்களுக்கு பண்ணார். இது வந்து எங்கள் ஐயப்பா பூஜைக்கு ஐயப்பனுடைய சேவைக்கு ஒரு ஹைலைட்டாக இருக்கணும்னு நினச்சி நாங்கள் அவரை கூப்பிட்டு பண்ணோம். ஒரு வருஷம் நாங்கள் சபரிமலை போகிறப்போ ஒரு பூஜை பண்ணுவோம். இந்த வருஷம் வந்து வீரமணி ராஜுடைய ஹைலைட் இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ஐயப்பன் இந்த வருஷம் வந்து நாங்கள் ஒரு சிலையை நாங்களே உருவாக்கினோம். அதாவது பஞ்சலோகத்தில் உருவாக்கணும். அது வந்து நல்லபடியாக வந்திருக்கு. அது நாங்கள் நினச்ச மாதிரி வந்து அமைஞ்சிருக்கு. அது ஐயப்பன் எங்களுக்கு வந்து அருள மாதிரி தான் இருந்தது. எங்களுக்கு நேரடியாக வந்து பண்ண மாதிரி இருந்தது. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு இந்த ஐயப்ப பூஜை பண்ணுறதுக்கு. இந்த நம்ம வீரமணி ராஜுடைய கச்சேரியோட எங்கள் பூஜை ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப நன்றி. ஜெய்வாசவி சாமியே சரணமையப்பா.
ஆச்சரியம்